பார்த்தீங்களா மக்களே, மணி 12:30 மத்தியானம் 12:30 கொடைக்கானல் எப்படி இருக்குது பாருங்கள். காலையில் ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானம் அப்படியே டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக க்ளவுடு கீழே இறங்கி பயங்கரமாக இருக்குது. ஸோ கொடைக்கானல் வந்துட்டோம் மக்களே. பூம்பாயிலேருந்து இங்கேருந்து அப்படியே பழனி போகிறோம். குளிருது மக்களே, நல்லா குளிருது. இந்த மாதிரி ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்லாம் இப்போ ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்துடுறாங்க. வேறு நம்ம ஆப்போசிட்டில் வரப்போகிறோமா, ஐயோ எப்போ அக்கா பாருங்க என்னமா இருக்கு. உங்கள் மாதிரிலாம் பார்த்து காலம் ஆகுது. 5-6 வருஷம் நேற்று தான் பார்த்தேன். பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த கொடைக்கானலுக்கு பெரிய இல்லைன்னு டிராஃபிக். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்மள மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. டிராஃபிக் ஆகுது. இந்த ஊருக்காரங்களுக்கு கொடைக்கானல், இந்த ஊருக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூரிசம்னா டூரிஸ்ட் சீசன் இல்லாத டைமில் எங்களுக்கு எப்படி சர்வே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வர்றவங்க இல்லை, பாதி பேர் கீழே அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. பழனி 60 கிலோமீட்டர், 1 மணி நேரம் 40 நிமிஷம் காமிக்குது. தாராளமாக இந்த மாதிரி ரோட்டில் 2 மணி நேரம் எடுத்துரும்னு நினைக்கிறேன். கோல்டு லைட்டாக போட்டு வாங்கணும். ஃபஸ்ட்டு வரணும் கொடுக்குது. இந்த கொடைக்கானல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே. சாட்டர்டே சண்டே வந்துடுவோம் நாங்கள். இங்கே பக்கத்தில் தேனி, ஒட்டஞ்சத்திரம், அப்புறம் என்ன மதுரையில் இருக்கவங்களாம் கூட இங்கே அடிக்கடி வந்துடுவாங்க. ஜாலியாக அவங்களுக்கு நம்மளுக்கு போகிற அடிச்சா மெரினா பீச். இது பாருங்க, மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்க இடங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக இப்போ இறங்கிட்டு இருக்கோம். எப்படி நிறைய பேர் நல்லா இந்த ரீமாடல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக என்டையராக மாத்திரம் கிடையாது. இந்த விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்லெட்டு இதெல்லாம் போட்டுருக்காங்க. அது நல்லா இருக்குது. விண்ட்ஷீல்டு போட்டால் நம்பர் பிளேட் வந்து கீழே இருக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு கீழே இருக்கிறது பிடிக்கல.
போட்டால் ஒரு வேளை இருக்கு பெருசாக இந்த ஆப்போசிட்டில் வர காற்று நெல்லில் இருக்காங்க இருக்கிறதுக்கு. பட் நம்ம ஒன்றும் ஒன்று வேணால் போகுது இந்த குளிரை வேணால் அது தடுக்க முடியும். சரிங்களா? அப்படி ரெகுலேஷன் ஸோ இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது பெட்ரோல் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நேற்று வந்து கோட்டானிக்கரையில் வந்து 6 லிட்டர் பெட்ரோல் போட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 270 சம்திங் அதுக்கு மேலே இருந்தது. அவ்வளோ தெரியல. நல்லா மைலேஜ் கொடுக்குறாப்புல. நம்ம பக்காவாக வச்சுருந்தோம்னா இவனை வச்சு 10 வருஷத்துக்கு நான் லடாக்குக்கே போயிட்டு வந்துடுவேன். என்ன அருமையாக வாசனை அடிக்க தெரியுமா? ஏங்க சாக்லேட் வாசனை அடிக்குதுங்க. அது எப்படி உங்களை மோர வச்சனாலே இன்றைக்கி எல்லா கடையிலுமே ஒரே ரேட்டு தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கடையை ப்ரிஃபர் பண்ணலாம், அந்த கடையை ப்ரிஃபர் பண்ணலாம், எல்லாமே ஒரே சாக்லேட் தான். சாக்லேட் எல்லாமே ஒரே இடத்துல தான் இதுவாகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே நிறையாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 ஃபேக்ட்ரிஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வாங்கிக்கலாங்க. எல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ நான் வந்து 3 ரகமான சாக்லேட் வாங்கியிருக்கேன். 4 கிலோ 200 இங்கே. கொஞ்சம் பேரம் பேசினா ஒன்றும் நடக்காது. அவங்க 200 கீழே இறங்கி வரல. ஸோ காலையில் நம்ம வந்து சில்வர் 17,000 போகுது. ஸோ என்ன மேட்டர்னால் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டு இந்த குணா சர்வீஸ்லாம் வந்து செம்ம க்ரௌடு. இந்த மனிதல் வாய்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து ஓவர் க்ரௌடாக இருக்கிறாங்க. நம்ம வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆனால் மென்ஷன் பண்ணல. வாய்ப்பு பாருங்கள். என்ன பாலிசி பேர் என்ன? காரில் வரவங்களுக்கு இங்கே பைசா போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன மேட்டர்னு தெரியல. பிளாஸ்டிக் அபாலிஷனுக்காக வந்து கொடைக்கானல் நகராட்சி ஏதோ பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க, இல்லைன்னா 1000 ஃபைன் அப்படின்றாங்க. எடுத்து எப்படிங்க அவங்க கொடுப்பாங்க? என்னங்க இது? ஆனால் பட்டு நம்ம நேற்று கேரளாவை பற்றி பேசியிருந்தோம்ல, பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ சீரியஸாக வந்து கொடைக்கானலும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொடைக்கானலில் வந்து பிளாஸ்டிக் மற்ற ஊர்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. கேரளா கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு தோணுது. பட் இவ்வளோ டூரிஸ்ட் வர்றதுக்கு இது ஃபார் பெட்டர். இது பரவாயில்ல. ஸோ அதே நம்ம டென் ஃபாரஸ்ட்டில் போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம காலையில் வந்த இடத்துல ஒரு கட் தெரியுங்க. நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியது வரும். அப்படி லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம நேராக வந்து பழனி. ஸோ அந்த வழி தான் பார்த்திங்கன்னா அந்த விஜய் சுற்றுலாஸில் வந்து அவங்க போவாங்க பார்த்தீங்களா. இந்த பக்கம் பழனி, இந்த பக்கம் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தூக்கிப்பாங்க. ஸோ அந்த வழியாக தான் நம்ம இப்போ இறங்க போகிறோம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு பைக்குன்னு கூட பார்க்கலாமே, நம்ம கண்ணில் எதுவும் படலை. ஆனால் விலங்குகள் நடமாட பகுதியும் போடுறாங்க. மனசில் இப்போ நாம இருக்காதான் நம்மளே வனவிலங்க ஆகிடுவோம். ஒன்றும் இல்லை. நிறைய பேர் குரங்கு வாழைப்பழம் வாங்கிட்டுருக்கிறீங்க. இன்னும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க. குரங்கு என்ன நினச்சிட்டோம்
நம்மளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறதுக்கே அவங்க கார் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ப்ளேஸ்லேயே அதை மாற்றிடுவாங்க. வேட்டையாட போது போயிடும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. அனிமலுக்கு கொடுக்கல அவரோட கண்ணனுக்கே அழிக்கிறீங்க. ஸோ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துக்கிட்டு போவோம். பக்கங்க ஸோ வைல்ட் லைஃப்னு சொல்லும்போது தான் இந்த சமயமலையில் வந்து நான் 2 தடவை போயிருக்கேன். 2 தடவையும் வந்து நான் முதல் தடவை மட்டும் நான் பாம்பு பார்த்தேன். பாம்பு வந்து மழை லைட்டாக பெய்யுது. ஸோ அதனால் அப்படியே அது பார்த்தேன். இந்த தடவை நான் காட்டு பண்ணி பார்த்தேன். நல்லா காட்டு பண்ணிட்டு இருந்தேன். அது நம்ம பம்பையில் குளிக்கிறதுலேயே வந்துச்சு. ஒரு சவுண்டு கொடுக்குது. அப்புறமா இவங்க வாழைப்பழம் தூக்கி போட்டாலே நம்மளுக்கு போகுது. நல்லா பெருசாக இருக்குது. அதோட கூட்டமாக வருதுங்க. அதுங்க ரொம்ப பெருசாக நம்ம நடக்காததால் பழனி இது சபரிமலை ஏறும்போது கொஞ்சம் டயர்டாகிடுச்சு பாடி. ஏறும்போது இறங்கும்போது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இருந்தது. ஆனால் காலு தான் குத்துதுங்க. அவங்க டிராக்டர் திருப்புக்காக வந்து அந்த மாதிரி தர போட்டிருக்காங்க. அது இறங்கும்போது நம்ம காலை போட்டு குத்துதுங்க. பெரிய பாதை வழியாக தான் போகணும். ஸோ அது 99% முடிச்சாச்சு நம்ம ட்ரிப்பை. பழனி மலை மட்டும்தான் இருக்குது. பழனி போயிட்டோம்னா அவன் பிளான் பண்ணி வந்த எல்லா ஊரையும் இந்த 3 நாட்களில் 14, 15, 16, 4 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பழனி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு நான் போகிறதுக்கு மிட் நைட் 1 ஆகிடும் நினைக்கிறேன். இன்னைக்கு மிட் நைட் ட்ராவல் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இங்கேயும் தங்க வேணாம். ஓரளவுக்கு டயர்டாக இல்லை, ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. என்ன சீட் தான் கொஞ்சம் என்னோடய சீட்டு கட்ட சீட்டாக இருக்கும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண முடியல. நான் இத்தனைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபோம் வச்சு தைச்சேன். அதுவும் வந்து வேலைக்கு ஆகலை. பலாப்பழமும் இங்கே நிறையா இருக்கும். பலாப்பழம், இந்த கிழங்கு, இந்த மரக்கு ஏதோ கிழங்கு சொல்லுவாங்க, அதை நான் வாங்கியிருக்கேன். 4 கிலோ 150 சொன்னாங்க. குறைங்கன்னு சொல்லிட்டு 4 கிலோ 120 வாங்கியிருக்கேன். அது ஏதோ சூப் போட்டு குடிக்கணும் பார்க்குறோன்னு சொல்லி சொன்னார். அடிக்கடி கை கால்லாம் வலிக்கும். அதனால் வந்து கிழங்கு வாங்கியிருக்கேன். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வேறு. அந்த ப்ளம்ஸு நான் கேட்டேங்க. ப்ளம்ஸு வந்து ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறாங்க. அது நம்ம ஊர்லேயே கிடைக்குது. ப்ளம்ஸ்லாம் சரி எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்குது. கேரட் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், பீட்ரூட் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதெல்லாமும் விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஒருவேளை சீசன் டைம் இல்லாததால் வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அதிகமாக சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் 750 மீட்டர்ஸில் நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். ஒரு 1 hour 20 minutes பழனி போகிறோம்.
இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குங்க. அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் கிளம்பி போயிட்டு மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இல்லை முதல்ல போய் சாமி சாமி திறந்துருந்தாங்கன்னா நான் போய் பார்த்துருவேன். பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். பேக் வந்து லாக்கரில் எங்கேயா வைக்கணும். பழனி 3 250 மீட்டர்ஸில் லெஃப்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து அந்த பிரிவுன்னு போடுறது வந்து அவங்க ரோடு கிராசிங் தான் வந்து பிரிவுன்னு போடுறாங்க. கொடைக்கானல்லேருந்து பழனி மலை இறங்கிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக சாரல் அடிக்குதுங்க. மழை வருமா இடம் அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. நம்ம சைடும் வானம் மேகமூட்டமாக இருக்குது. மழை பெய்யாமல் தான் சந்தோஷம். ஸோ இந்த வழியும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஆனால் இதுவும் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதால ஆப்போசிட்டில் பஸ் வந்தால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. பட் 2 வீலர்ன்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். காராக இருந்தீங்கன்னா வச்சுங்களேன். ஆனால் பெரிய டிராஃபிக் இல்லைங்க. பாருங்கள், ஏதோ ஒரு குட்டி அருவி. மணி 1 ஆகுதுங்க. ஸோ இன்னும் 1 மணி நேரம் காமிக்குது. ஸோ 2 மணிக்கு தான் நம்ம போவோம். ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணதான். நான் அங்கங்கே வர நின்று வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் வேறு எங்கேயாவது நின்று ஒரு லெமன் டீ குடிக்கணும், இல்லைங்களா லெமன் டீ குடிக்கணும் கிரேவிங்ஸ் இருக்குது. டீக்கெலாம் கிரேவிங்ஸ் இருக்குதுங்க. இங்கேருந்து பயணம் தெரியுதா? இல்லை, குறுகிய வளைவு கவனமாக சொல்லுவாங்க போட்டுருக்கு. கவனமாக சொல்லியாச்சு. இங்கே வந்து பெட்ரோல் பங்க்குன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க. எனக்கு வந்து மைலேஜ் அள்ளி அள்ளி கொடுக்குறதால நம்ம வந்து டெய்லியுமே வந்து நான் கீழே போய் போட்டுக்கலாம். ஏன்னா 50 கிலோமீட்டர் தானே அப்படின்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கேன். இன்னும் வந்து அரௌண்டு 1 லிட்டர் இருக்கும். 1லேருந்து 2 வரைக்கும் கூட இருக்கலாம். எனக்கு வந்து 1 லிட்டர் 55 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்குது. அதனால் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு மலைகள் நிறைந்த பயணம் வந்து இதுக்கப்புறம் நான் எப்போ போவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு லீவு கிடைக்கணும், காசு இருக்கணும், உடம்பு ஒத்துழைக்கணும். இது தவிர எல்லாமே அமைஞ்சுது. சந்தோஷமாக வந்துட்டோம். என்ன பண்ணுவாங்க பார்த்தா அசால்ட்டாக இவங்க இதெல்லாம் இறங்குறாங்க. அதாவது இந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு அந்த புள்ளி பொறுக்கிறது, விளக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க அசால்ட்டாக இறங்குறாங்க. நம்மளுக்கு பார்த்தா பக்தி தான் ஆகுதுங்க. ஒரு வியூ பாயிண்ட் தானே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க கூட இல்லை. அங்கே மேடை மாதிரி ஆல்ரெடி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி இடத்துல வந்து நான் நிற்கிறேன். லைட்டாக என் கால் பட்டு ஒரு கல் கீழே உருண்டு போகுது, சின்ன ஒரு கல். அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு, அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அசால்ட்டாக இறங்குறாங்க. ஸோ அதான் ஏன்னா பழக்கம் தெரியும். இன்னும் பாருங்கள், மேலே பாருங்கள்.
சண்டை வெடிக்க பார்க்குது. ரோடுகள் இப்படி இருக்கிறது கொஞ்சம் பெட்டருங்க. ஏன்னா வந்து ரோடு பெருசாக்குறான்னு சொல்லிட்டு காட்டை அழிச்சிடக்கூடாது. நல்லா இருக்குது, தூய்மையாக இருக்குது இந்த காடு. அந்த வாசம் தாங்க காட்டுக்கு அழகே வாசம். ஏதோ இலை வாசனைங்க. முன்னெல்லாம் திருப்பதி போகும்போது அப்படி இருந்தது, இப்போல்லாம் அப்படி இல்லை. திருப்பதி போகும்போதும் தார் வாசனை தான் அடிக்குது. இப்போ ஒரு தடவை திருப்பதி போகிற விளாக் எடுத்து போடுறேன். இயர்லி ஒன்ஸ் எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை. அடிக்கடி போகிறேன். இந்த வருஷம் ஒன்றும் போகல, கண்டிப்பாக போயிடுவேன் ஏதாவது ஒரு நாள். கோயம்புத்தூர் இங்கேருந்து 141 கிலோமீட்டருங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அதை ஒரு பிளானில் சேர்த்து வச்சுருந்தேன், மருதமலை போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு அப்போயே முடிவு பண்ணிட்டான் நம்ம உடம்பு தாங்காது அப்படின்ட்டு. இது இல்லாமல் இன்னொரு நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தது இந்த பூம்பாறையிலும் இன்னும் பார்த்தது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படியே பழனி ஆண்டவர் மாதிரி தான் இருக்கார். ராஜாலங்காட்டில் இருந்தது சாமி கோயில், குட்டி கோயில் தாங்க. குளிருதுங்க பயங்கரமாக. சரி, நம்ம இங்கே எங்கேயாவது நின்று டீ குடிப்போம். இந்த கடை வேணாம், ரொம்ப ரோட்லேயே இருக்குது. இதோட பெட்டர் பிளேஸ் ஏதாவது இருக்கா பார்ப்போம். பழனி 42 கிலோமீட்டர். அவ்வளோதாங்க, மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் வந்து சமதளத்தில் சென்ற மாதிரி இருந்தது, இப்போதான் மலை இறங்குறோம். ஸோ பிரேக்லேயும் கியர்லேயும் கவனமாக இருக்கணும். ஜீவா நகர், ரஞ்சித் அவென்யூ. ஸோ எப்படி பீக்காக இருக்கு பாருங்க. இங்கே வந்து வாழ்கிறாங்க. பஸ்ஸுக்காக மலையை, பஸ் பார்க்கிங்காக மலை குறைஞ்சிருக்காங்க. இந்த மலை அப்படியே இது வெறும் பாறைங்க. பாறையில் செடிகள் அப்படியே வளர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். மெஜஸ்டிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ ரைஸ் பண்ண தேவையில்ல, கிளச்லேயே வந்து 43 km/h போகுது. இருந்தாலும் அடிக்கடி வந்து கியரை விட்டுக்கணும். செயின் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக போடுதுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஊருக்கு போய் தான் என்னென்னு பார்க்கணும். இங்கேருந்து காஞ்சிபுரம் எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல. பழனி போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூகுள் மேப் போடணும். எல்லாம் ஃபோட்டோஸ். நம்ம கூட இன்னொரு ஆள் யாராவது வந்திருந்தாங்கன்னா நம்மளும் வலிச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். செல்ஃபி தான் எடுக்க முடியுது.
800 பயங்கரமான வெஹிக்கிள். மத்தியானம் 1 ஆகுது. கிளைமேட் பார்த்தா அப்படி இருக்காது உங்களுக்கு. கொடைக்கானல் மாதிரி தான் தெரியும், ஆர் டஸ்க் மாதிரி தெரியும். மத்தியானம் 1. மலை அரசின்னு கொடைக்கானலில் சொல்கிறது நியாயங்க. ஸோ கீழே இறங்கிட்டு டீ கடைக்கு குடிச்சிட்டு பாருங்க குட்டி அருவி பார்ப்போம். வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடம் வந்தால் அப்போ ஆன் பண்ணுறேன். இது இந்த இதுங்க சப்போஸ் முட்டை வந்தால் அதை அப்படியே திருப்பி விட்டுரும். அதை அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, தடுப்புகள்லாம். கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கணும். பழனி 38 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 138 கிலோமீட்டர், அங்கேருந்து 100 கிலோமீட்டர் தான். ஓகே, ஒரு காரை முதல்ல விட்டுருவோம். நம்ம ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்காரு. எனக்கு வேகமாக இந்த இடத்துல வேகமாக போக பிடிக்கலங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து அடிக்கடி வர ஆள் கிடையாது. எல்லாமே நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். அதுதான் நான் போக போகிறேன். இன்னும் 55 நிமிஷம் காமிக்குது, 2:10 காமிக்குது. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. என்ன இடம் தெரியுதா? தலைவன் அர்ஷத் கான் பெஸ்ட் ஸ்டைலில் லுங்கி மாற்றின இடங்க அது. பயங்கரமான ஃபேனுங்க விஜய் சுத்துலாவுக்கு. பயங்கரமான ஃபேன். நான் வந்து அவர் வந்து முதல் தடவை அன்னக்குடியில் அதுக்கு முன்னாடி ஒரு ரவுடி பிச்சைக்காரனா ஜாயின் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ தான் பயங்கரமாக ட்ரெண்ட், அதாவது இன்ஸ்டாகிராம்லேயே இப்போ தான் ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் அப்போயே வந்து அவர் யூடியூப்லலாம் பயங்கரமாக இருந்தார். இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு போனால், ஒரு கேங்காக போனால் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கிறதால ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டாரு. இப்போ தான் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ தான் வந்து அந்த ஸ்பாட்லைட் வந்து அவங்க மேலே அடிச்சிருக்கு. பலதரப்பட்ட மக்கள் வந்து இப்போ தான் அவரை பார்க்குறாங்க. ஃபேமிலிஸ் வந்து இப்போ தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நான் வந்து முதல்ல வந்து ரொம்ப பற்றி நேரம் பார்க்குறேன். கண்டென்ட்லாம் செம்ம முடியாது இருக்கும். வந்து சரியான கோவியலான டைப் ஆகுது. என்ன கலாச்சாரம் பழைய பலினா இல்லை
இப்போ பாருங்கள் ஒரு பயங்கரமான கருவி பாருங்கள். எத்தனை பேர் உயிரை காப்பாற்றுறாங்க. பயங்கரமான நல்ல ஸோ இங்கே இந்த வழியில் நம்ம நிறைய வந்திருந்தாலும் இந்த டெம்பரேச்சரும் இந்த வெதர் கண்டிஷனும் ஒவ்வொரு முறையும் இந்த இடங்களில் வந்து வித்தியாசமாக காட்டுது. இந்த கோவெலாம் வந்து காரில் நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிறைய வாட்டி தான் நான் ஒரு 3 வாட்டி வந்திருக்கேன். அதனால் நான் வந்து மேக்ஸிமம் முக்கிய மலைகள் இது வந்தோம். அதனால் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. 36 கிலோமீட்டர், தாராபுரம் 71 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் ஒரு 4-5 பெண்டு வருது. குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது. கொண்டை ஊசி வருது. பஸ்ஸா என்னமோ வருது. மேலே போகுது. அப்படியே அது போய் மேகத்தோட கலகுது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் மேக்ஸிமம் இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட போகிறாங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட் சாங்ஸு அதெல்லாம் போட்டு முடியாது. அதுவும் தெரியாது, கற்றுக்கலாம். ஒரு கப் நூடுல்ஸ், ஒரு டீ, காலிஃப்ளவர் ஒன்றே காலாவது. இவ்வளோ நேரம் கற்றுட்டாங்கன்னா சரி வச்சுக்கலாம். பசங்க இல்லை, டீ வந்து 2 டீ கொடுக்கலாம். வெயிலோட சூடு என்னோட உடம்புல படுது. நம்ம வந்து பிராணியை விட்டு கிளம்புறதுக்கு 5000 நினைக்கிறேன். 5 நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 7 மணி நேரம் வச்சுக்கோங்க. 12 மணி வரைக்கும் கணக்கு போட்டேன். 12 மணி வரைக்கும் போயிடலாம். 10 நாள் ஆச்சுன்னா தான் கம்மி பண்ணுறது கஷ்டம். தூக்கம் வராது, கஷ்டமாக இருக்குது. நேற்று அலைஞ்ச மாதிரி இன்னும் அலையில. இந்த மலைகள் வந்து அந்தளவுக்கு எனக்கு கடினமாக தெரியல. இதோட ஆல்ரெடி வந்ததால் வந்து எனக்கு அந்த ஸ்மெல் தெரியல. என்னமோ நேற்று நைட்டு வந்து நம்மளோட உடம்பையும் மனசையும் ரொம்ப சொல்லிச்சு. அந்த தடுப்பு வைக்கிறாங்க பார்த்துங்க. இந்த மலையில் நின்று வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இறங்கியாச்சு. ஸோ நம்ம பழனி அடிவாரம் போயிட்டு உங்களை கூப்பிட்றேன்.